அண்ணன் தனியா வராம கூட அண்ணியும் அழைச்சிட்டு வந்துருக்காரு. வாசம் வந்தா வா வா வா. என்ன ராணியோட வந்துட்டியா? என்ன அண்ணி முகத்தை பார்க்கவே முடியல. ஏன் அசிங்கமா இருக்கா? அண்ணி தலையே நிமித்தலையே. கழுத்து சுருக்கு. அடடே கிராமம் வளம் இருக்க. ஏன் குழம்பும் இருக்குமே. இந்த பத்தியா குழம்பு குழம்பு குளிய பாரு குளிய பாரு குளிய பாரு. ஆமா ஏன்னா கல்யாண பத்திரிக்கை அனுப்பல? எங்க புது மாடு வாங்கலாம்னு ஊருக்கு போனேன். மாமன் சொன்னா மாடு எதுக்குடா என் மவளை கட்டிக்கடா. அண்ணி நீங்க இங்க இருந்தா இப்படிதான் இவர் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. வாங்க வீட்டை சுத்தி காட்டுறேன். எப்படி என் செலக்ட்? பிரமாதம். கொம்புல வர்ணம் பூசின மாதிரி கடகாமிரத்தை வச்சுக்கணும், கழுத்துல மணி கட்டின மாதிரி அட்டியில மாட்டிக்கணும், செக்க செடேன்னு சேலையை கட்டிக்கணும், கால்ல தலங்கிய மாட்டிக்கணும். அம்மா பால். அண்ணி உங்க பேர் என்ன? உங்க வனம். நல்ல பேரு. இது உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சீங்க. சகஜமாவே பேசுங்க அண்ணி. ஆமா நான் தான் கேக்குறேன். அது இன்னும் அது ஊடி முச்சியோட கோயம்பு வைக்கிற சட்டியில எல்லாம் பூ வச்சுக்கிறீங்க, செடி வச்சுக்கிறீங்க. ஏதாவது தொட்டிக்கிட்டில வச்சு தோட்டத்தை வச்சு கூடாது. அது டெக்கரேஷன். அது என்னது ரேஷனு? எங்க ஊர்ல சக்கரைக்கு தான் ரேஷனு. ஐயா 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 என்ன அடிக்குது ஐயா ஐயா என்ன இது? என்ன நீ பொம்மை என்ன புடவை கட்டாம நிக்குது? இத்த கூட நடு வீட்டுல வச்சுக்கீங்க. 4 பேர் வரத்தாவுல தூக்கி அந்தாடு போடுங்க. இது வீனஸ் சிலை, காதல் தெய்வம். நல்லா இருக்குது. எங்க ஊர் சாமி எல்லாம் புடவை கட்டிக்கிட்டு தான் இருக்கும். இது என்ன பொட்டி? ஐயா ஐயா என்ன இது? சிலி சிலிங்குது. என்னங்கடா இது போட்டிக்குள்ள விளக்கறியுது? வாழைப்பழம், தக்காளி, வெண்டிக்காய் என்னங்கடா கடையாக்குது? என்னங்கடா இது ஊறுகாயா துண்ட? ஐயா கதை அப்படி போகுதா? எங்க இருக்கிற? அப்ப வழியில உன்னை அண்ணி ஆட்டி படைச்சிட்டாங்கன்னு சொல்லு. அதையான் கேட்கிறேன். பொம்பளைங்க ருங்கிய கட்டி ரோட்ல போக கூடாத. ஆம்பளைங்க நினைச்சுக்கணும் கண்ணுக்குட்டி மாதிரி துள்ளி துள்ளி ரோட்டு ஓரத்துக்கே போயிட்டே இருங்க. அநியாயம். உண்மைதான். வீட்டுல கூப்பிடுறாங்கப்பா. நான் என்ன பேசினேன்? என்ன பேசினேன்? குடும்ப விஷயமா இவ பேசிட்டே இருந்தான். அவளை பத்தியா பேசிட்டு இருந்தான். அட ஏன்ப்பா பயப்படுற? போய் என்னன்னு கேள. என்னது பொம்மலாட்டிட்ட போய் பயமா இருக்கு? என்னது? ஐயா வா. மனுஷாலாத்துக்காக பெல்லாடுறீங்க. ஐயா கேளுங்க. தகுத்தி மாங்காய் குறுக்கா கொண்டுது. ஊர்தா தூண் என்ன? ஐயா பிரியல பிரியடி கைத தகுத்தி தகுத்தி தகுதிமா உண்டாக்குது. முட்டைடா நீ என்னப்பா என்ன விஷயம்? என்கிட்ட சொல்லே இல்லையே. என்ன தங்கச்சி உண்டாயிருக்குப்பா. ஐயோ ஐயோ அது ஆமா பண்ணா என் தங்கச்சி ஒண்ணுக்கு விட்டாப்பா ஒண்ணுக்கு விட்டாப்பா. மிஸ்டர் சந்திரநாத், உன்னுடைய கற்பனையெல்லாம் எப்படி இவ்வளவு அழகா அமைதுன்னு பார்த்தேன். காரணம் கீதா தான். She is so beautiful. Shall we dance? No, excuse me. It's all right. It's all right. கிளாஸ் உடைய போகுது. இங்க என் கௌரவமே உடைஞ்சு போச்சே. ஏன் சதா கூப்பிட்டா ஆடுனா என்ன? ஆடுறதா நியாயமா? அவன் நண்பன் இல்ல. வாங்க நீ 50,000. அது வாழ்வு இல்ல. அது வாழ்வா? தலை. Shut up.
நிறுத்திட்டீங்க? எல்லாத்தையுமே நிறுத்தல நான் பாக்குறேன். கீதா, நான் உணர்ச்சி உள்ள மனுஷன், இல்லாத ஜடம் இல்ல. உன்னுடைய மௌனத்துடைய அர்த்தம் எனக்கு நல்லா புரியுது. என்ன பிடிக்காத ஒன்ன பாரமா சுமக்க நானும் விரும்பல. உன் வழியை நீ போ, என் வழியை நான் போறேன். எனக்கு என்ன ஏதுங்க தனி வழி? இதோ இதோ உன் வழி. போ, இஷ்டம் பிடித்தோ. என்ன பாப்பா தனியா நின்னுக்குற? என்ன வரியா? புதுப்படம் வந்திருக்குது, போலாமா? குடம்மா அம்மா, குடம்மா குடம்மா. என்ன பாப்பா துரை தனியா விட்டுன்னு போய்க்கினாரா? ஒண்ணு கவலைப்படாத, நான் உன்னை ஆட்டோ ரிக்ஷால கூட்டிட்டு போறேன். என்ன இது? நீ ஒண்ணு கவலைப்படாத. இதானே இதானே வாழா. நிறுத்தப்பா நிறுத்தப்பா. போலீஸ் 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 போலீஸ். சிஸ்டர், என்ன இங்க நிக்கிறீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? யார் நீ? என்ன தெரியல? வைர வியாபாரி ஆனா கானா தானா பானாவுடைய இடது கையே நான் தான். அவர் மெட்ராஸ்ல ஹோட்டல்ல வந்து இறங்கின உடனே முதல்ல எனக்கு தான் சொல்லி அனுப்புவார். இப்ப கூட அவர் காரியமா தான் புறப்பட்டேன். சிஸ்டர், உங்களை பார்த்தேன், அப்படியே நின்னுட்டேன். வாங்களேன், வைரத்துல ஏதாவது புது தினசா வந்திருக்கான்னு பாப்போம். ஹோட்டலுக்கு போமா? டாக்ஸி. You want a lift? Come on. Please come on. Yes, come on. புருஷன் கையை இருக்க பிடிச்சே அந்த பிடியை கடைசி வரைக்கும் விடாதம்மா. அவன் மனசு கோணாம நடந்துக்குமா. என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு குழந்தைய பெற்றிருந்தாலும் நானும் ஒரு குழந்தையா தான் இருக்கேன். புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட எனக்கு தெரியல. அவர் மனசுக்கு ருசியா நடந்துக்கவும் எனக்கு தெரியல. நீங்க என்ன வெறுத்துட்டீங்கன்னா என்னால ஒரு வினாடி கூட உயிர் வாழ முடியாது. புருஷனோட காலடித்தான் மனைவிக்கு சொர்க்கம்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நீங்க சொல்றபடி எல்லாம் நடந்துக்கிறேன். என்ன வெறுத்துறாதீங்க, என்ன வெறுத்துறாதீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு பயமா இருக்கு கீதா, எனக்கு பயமா இருக்கு. கீதா, ஐஸ். இது வந்துட்டேங்க. ஐஸ் இருக்கட்டும், இப்படி வா. என்னத்தா? இந்தா. எனக்கா? எனக்கா? உனக்குத்தான் கீதா. என்னோட இன்பத்திலையும் துன்பத்திலையும் உனக்கு சம பங்கு உண்டுல்ல? இது எனக்கு தேவையா? மறுபடியும் உபதேசமா? இல்லத்தா. அத்தா, ஆ, எனக்கு என்ன எதுவுமே கிடையாது. நீங்க சிரிக்க சொன்னா சிரிப்பேன், அழ சொன்னா அழுவேன். என்னையே நான் உங்க காலடியில ஒப்படைச்சிட்டேன். என் தெய்வம் என்ன சொல்லுதோ அதுதான் எனக்கு வேதம். அப்ப கூடி. என்ன கீதா கை நடுங்குது? இல்லைங்க. குடி. கீதா, ஏன் கண்ணை மூடிட்ட? ஆமா, கண்ணை மூடிட்டேன். என்ன உளற? குடிச்சிருக்கல, அதான் உளற. கண்ணை தேர நீங்க தான் திறந்து விடணும். கீதா, ஏன் கண்ணு கலங்கி இருக்கு? சந்தோஷம். புருஷ ஆசைய நிறைவேற்றிட்டோமேங்கிற பூரிப்பு. அதான் இப்ப உங்களுக்கு திருப்தி தான். இனிமே என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டுட மாட்டீங்களே, இருட்டுல விட்டுட மாட்டீங்களே?
குழந்தை மாதிரி பேசாத. குழந்தை பேசாதத்தான், பேசாது, கேக்கும், சொன்னபடி எல்லாம் கேக்கும்.